திருமணமான பிறகும் மனைவி ஷர்மிளாவின் காதலன். ஆனால் ஷர்மிளாவுக்கு உண்மையான கணவனாக ராகுல் கிடைத்தான். ஆமாம், வரதட்சணை என்று எதுவும் வாங்கவில்லை. ராகுலுக்கு போதுமான அளவுக்கு பொருட்கள் மற்றும் பணம் பெற்றிருந்தான். ஆனால் ஷர்மிளா வேறொரு பையனை மிகவும் விரும்பினாள். ஷர்மிளாவுக்கு விருப்பம் இல்லாமலே திருமணம் செய்து இப்போது அவள் மாமியார் வீட்டிற்கு வந்தாள். விருப்பம் இல்லாததால் திருமணமான இரவில் ராகுல் பாலுடன் அறைக்குள் வந்து ஷர்மிளாவின் அருகில் அமர்ந்தான். அப்போது ஷர்மிளா கோபமாக ராகுலிடம், தயவு செய்து என்னை தனியாக விட்டுவிட முடியுமா? இதை கேட்ட ராகுல் மிகவும் வருத்தப்படுகிறான். உடனே ராகுல் கோவப்படாமல், நீ ஓய்விடு, நான் உனக்காக மட்டுமே பால் கொண்டு வந்தேன் என்று கூறி அறையை விட்டு வெளியேறினான். ராகுல் ஏன் என்னிடம் சண்டையிடவில்லை என்று மனம் உடைந்தாள். 3-4 நாட்களாக அவள் மாமியார் வீட்டில் இருந்தாள். ஆனால் ஷர்மிளா நாள் முழுவதும் தனது காதலனுடன் தொலைபேசியில் பேசுவாள். மறுபுறம் மாமியார் நாள் முழுவதும் வீட்டு வேலைகள் அனைத்தையும் குறை சொல்லாமல் செய்தாள். அவள் தானே சாப்பாடு செய்வாள். ஆனாலும் மாமியாரின் முகத்தில் எப்பொழுதும் புன்னகை இருந்தது. ராகுல் ஒரு கம்பெனியில் சிறு வேலை செய்து கொண்டிருந்தான். மிகவும் நேர்மையானவன், கடின உழைப்பாளி. காலையில் வேலைக்கு சென்றுவிட்டு மாலையில் களைப்பாக வீட்டுக்கு வந்தாலும் ஷர்மிளாவிடம் ஒரு கிளாஸ் தண்ணீர் கூட கேட்கவில்லை. இவர்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிவிட்டது. ஆனால் இதுவரை அவர்கள் ஒன்றாக தூங்கவில்லை. ராகுல் மிகவும் அமைதியான குணம் கொண்டவன். அதனால் தன் மனைவியான ஷர்மிளாவிடம் எதையும் கேட்க மாட்டான். ராகுல் ஷர்மிளாவுக்கு தானே உணவு பரிமாறுவது வழக்கம். ஆனால் அவனுடைய மனைவி அவனுடன் அமர்ந்து உணவு உண்ணவே இல்லை. ஷர்மிளா தன் அறையில் தன்னந்தனியாக அமர்ந்துதான் சாப்பிடுவாள். திருமண பரிசாக ஷர்மிளாவின் தந்தை ஒரு ஸ்கூட்டர் பரிசளித்து உள்ளார். ராகுல் வேலைக்கு சென்றவுடன் அரை மணி நேரம் கழித்து ஷர்மிளா தனது ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு காதலனை சந்திக்க சென்று ராகுல் வருவதற்கு முன்பு அவள் மாமியார் வீட்டிற்கு திரும்புவாள். ஞாயிற்றுக்கிழமை நாள் என்பதால் ராகுலுக்கு வார விடுமுறை. அவன் வீட்டில் இருக்கும் போது நல்ல சாப்பாடு கூட இல்லை. மாமியாருக்கு உடல் அசதியால் அன்று சமைக்கவில்லை. ஷர்மிளா தன் தோழியுடன் வெளியில் சாப்பிட கிளம்பினாள். இதையெல்லாம் பார்த்துவிட்டு ராகுல் மிகவும் கோபமடைந்தான். அவன் தன் மனைவி ஷர்மிளா மீது கையை உயர்த்தினான். ஆனால் அவனுடைய அம்மா ராகுலை திட்டுகிறார். நீ அமைதியாக இரு, ஏனென்றால் உன் மனைவிக்கு சண்டையிட ஒரு சாக்கு தேவை. பின்னர் எதுவும் சொல்லாமல் அமைதியாக அமர்ந்தான். அவள் ஸ்கூட்டரை எடுத்து போய் காதலனிடம் செல்கிறாள். அவள் காதலனிடம் சென்று, இப்போது நான் அந்த வீட்டில் 1 நிமிடம் கூட இருக்க விரும்பவில்லை. இன்று ராகுல் என் மீது கையை உயர்த்தி விட்டான். நல்ல வேலை ஒன்றும் செய்யவில்லை. ஏய், நீ என்னுடன் வந்துவிடு, நாம் எங்காவது சென்று விடலாம் என்று நான் எவ்வளவு காலமாக சொல்கிறேன். அதற்கு ஷர்மிளாவின் காதலன் சொன்னான், நாம் இருவரும் எவ்வளவு தூரம் வெறுங்கையுடன் ஓடுவோம் சொல்லு. அதற்கு ஷர்மிளா சொன்னால், என்னிடம் உள்ள கொஞ்சம் பணம் மற்றும் நகைகளை எடுத்துக்கொள்கிறேன். காதலன் சொன்னான், எல்லாவற்றிற்கும் மேலாக தொலைதூரத்தில் ஒரு புதிய இடத்தில் வாழ்க்கையை தொடங்க நமக்கு பணம் தேவை. ஆம், இன்னொரு விஷயம், நான் உங்களிடம் பேச வரும்போதெல்லாம் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். உங்களை மனதார விரும்புகிறேன். ஆனால் நீங்கள் கோவப்படுகிறீர்கள். இந்த காதல் மட்டுமே நமக்கானது என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். கல்யாணமான பிறகும் நான் உனக்கு மட்டும்தான். நான் இன்னும் சிங்கிள் பொண்ணுதான். கல்யாணம் ஆன பிறகும் அந்த கணவனுடன் ஒரு இரவு கூட தூங்கவில்லை. ஏனென்றால் நான் உன்னை உண்மையாக நேசித்தேன். இப்போது நீ என்னை மணந்து உன் கைகளை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதில் பூக்களை நிரப்புங்கள். பின்னர் நான் முற்றிலும் உன்னுடையவளாக இருப்பேன். பின்னர் உங்கள் விருப்பப்படி நீங்கள் என்னை இரவும் பகலும் நேசிக்கலாம். காதலன், அப்படியானால் பரவாயில்லை, நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். ஆனால் நாளை மாலைக்குள் குறைந்தது 5 லட்சம் ஏற்பாடு செய். நான் உனக்கு ஒரு ஹோட்டலின் முகவரியை தருகிறேன். நீ இரவு 10 மணிக்கு அந்த ஹோட்டலை அடைய வேண்டும். காதலன் ஷர்மிளாவிடம், அந்த அளவுக்கு உன்னிடம் எங்கே பணம் இருக்கிறது? அதற்கு அவள் கூறுகிறாள், என் அப்பா அவருக்கு 3 லட்சம் ரூபாய் வரதட்சணையும் சில தங்க நகைகளும் கொடுத்துள்ளார். நகைகள் என்னிடம் உள்ளன. ஆனால் ராகுல் பணத்தை எல்லாம் வைத்துள்ளார். ஆனால் நான் எப்படியாவது அந்த லாக்கரின் சாவியை எடுத்து பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு இன்று நிரந்தரமாக உன்னிடம் வருவேன். இதை சொல்லி ஷர்மிளா தன் மாமியார் வீட்டை அடைகிறாள். மாமியார் மற்றும் ராகுலை பார்த்து அதிகம் கத்துகிறாள். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவளுடைய கணவரும் அவளுடைய மாமியாரும் முற்றிலும் அமைதியாக இருக்கிறார்கள். பின்னர் ஷர்மிளா தனது அறைக்கு செல்கிறாள். திடீரென்று அவளுடைய காதலன் தொலைபேசியில் அழைக்கிறான். ஒரு செய்தி, எப்பொழுது பணத்துடன் வருகிறாய் என்று தொலைபேசியில் கேட்க ஷர்மிளா
ஷர்மிளா அழைப்பை துண்டித்துவிட்டு SMS மூலம் பதில் சொல்கிறாள். பொறுமையாக இரு, நான் நேரத்துக்கு வருகிறேன். அப்போது ராகுல் கதவை தட்டி ஷர்மிளாவை சாப்பிட சொன்னான். அப்போது ஷர்மிளா, நான் சாப்பிட வேண்டும் என்றால் முதலில் இந்த அலமாரியின் சாவியை என்னிடம் கொடுங்கள். அதற்கு ராகுல் மெத்தைக்கு அடியில் இருந்த சாவியை கொடுத்துவிட்டு, இந்த சாவியை உன்னிடம் வைத்துக்கொள், முதலில் சாப்பிடு, ஏனென்றால் அம்மாவும் நானும் இதுவரை சாப்பிடவில்லை என்று சொன்னான். வா, ஒன்றாக அமர்ந்து உணவு சாப்பிடலாம். உடனே ஷர்மிளா சொல்கிறாள், அம்மாவும் நீங்களும் சாப்பிடுங்கள், நான் வெளியிலேயே சாப்பிட்டு விட்டேன். இதை கேட்டு கணவன் வருத்தப்பட்டான். ஷர்மிளா தன் அறைக்குள் சென்று விரைவாக சாவியை எடுத்து அலமாரியை திறக்கிறாள். அலமாரியில் பார்த்தது என்னவென்றால், வரதட்சணை வேண்டாம் என்றாலும் அவர் தந்தை மகளுக்காக கொடுத்த பணம் 3 லட்சம் ரூபாய் மற்றும் நகைகள் மட்டுமின்றி ஒரு டைரியும் அதில் வைக்கப்பட்டிருந்தது. அதை திறந்து பார்த்தபோது அதில் எழுதப்பட்டிருந்தது, அன்பான மனைவி ஷர்மிளா, நீ வேறொரு பையனை ஆழமாக காதலிக்கிறாய் என்பது எனக்கும் உன் அப்பாவுக்கும் தெரியும். ஆனால் நீ காதலித்தவன் ஏற்கனவே ஒரு முறை திருமணம் செய்து கொண்டவன் என்பதையும் அந்த பையன் பல பெண்களை ஏமாற்றி விட்டான் என்பதையும் உன் அப்பா கண்டுபிடித்து விட்டார். ஒழுக்கமில்லாதவரை என் மகள் காதலிக்கிறாள், ஏனென்றால் இதுதான் காதலின் போதை என்று அவர் அறிந்திருந்தார். உன் காதலன் எப்பொழுதும் தன்னையும் அந்நியரையும் தனக்கு சொந்தமாக்கிக் கொள்வான். அதனால்தான் உன் அப்பா என் முன்னால் கைகளை கூப்பி என் மகள் ஷர்மிளாவை எப்பொழுதும் கண் கலங்காமல் பார்த்துக்கொள் என்று சொன்னார். ஒரு தந்தையின் வாயில் ஒரு மகளின் கதையை கேட்டேன். எனக்கும் கண்களில் கண்ணீர் வந்தது. அதை நான் நம்புகிறேன். நல்ல கணவன் என்ற பெருமை எனக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, மருமகன் என்ற பெருமை எப்பொழுதும் பெறுவேன் என்று கூறியுள்ளேன். உன் தந்தை கொடுத்த பணம் மற்றும் தங்க நகைகள் அனைத்தையும் உன் அலமாரியில் வைத்துள்ளேன். ஏனெனில் வரதட்சணை என்ற வார்த்தையை நான் வெறுக்கிறேன். ஏனென்றால் நான் என் சகோதரியையும் தந்தையையும் கேவலம் இந்த பணம் இல்லாததால் இழந்தேன். எந்த நேரத்திலும் எந்த மகளின் தந்தையிடமிருந்தும் நீ வரதட்சணை வாங்கக்கூடாது என்பதுதான் என் தந்தையின் கடைசி வார்த்தைகள். அந்த டைரியில் நீ என்னிடமிருந்து எப்பொழுது வேண்டுமானாலும் விடுதலை பெறலாம், நீ எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்றும் எழுதப்பட்டிருந்தது. நான் ஏற்கனவே கையெழுத்திட்ட டைரியின் நடு பக்கங்களில் விவாகரத்து பேப்பர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இனி இந்த முட்டாளுடன் நீ வாழ முடியாது. பிறகு நீயும் இந்த விவாகரத்து பேப்பர்களில் கையெழுத்து போடுங்கள் என்று ஷர்மிளா டைரியை படித்து ஆச்சரியமும் வருத்தமும் அடைந்தாள். படிக்காத கணவனின் வார்த்தைகள் அவள் மனதை தொட்டது. இப்போது கூட படிப்பறிவில்லாத கணவனின் கண்ணுக்கு தெரியாத காதலை அவள் விரும்பாமல் உணர்ந்தாள். இதை உணர்ந்து கதறி அழ ஆரம்பித்தாள். உன் தாயை போல பார்த்து கொள்ளும், என் தாயை அவமானப்படுத்துவதை பொறுத்து கொள்ளும் மகனையும் நீ கொடுமைப்படுத்தியதால் உன்னை விட்டு பிரிய விவாகரத்து பேப்பரில் கையெழுத்து போட்டுள்ளேன் என்று டைரியில் மேலும் எழுதப்பட்டிருந்தது. அதனால் என்னை மன்னியுங்கள், ஏனென்றால் எனக்கு தாய் அந்தஸ்து தான் பெரியது. உன்னை என் மனைவியாக எனக்கு துணையாக கொண்டு வந்தேன். நான் உன்னை வற்புறுத்த விரும்பவில்லை. என்னை காதலிக்கிறாயோ இல்லையோ, ஆனால் உன்னை மட்டும்தான் கடைசி வரை நேசிப்பேன். இனி முடிவு உன் கையில். இப்போது ஷர்மிளா மனமுடைந்த இந்த வீட்டின் மருமகளாகிவிட்டாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. திடீரென ஷர்மிளாவின் காதலனிடமிருந்து அழைப்பு வந்தது. அப்போது கோபத்தில் தன் போனை அணைத்துவிட்டு போனின் சிம் கார்டை உடைத்தாள். இப்போது அவளுக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. அதனால் அவள் மிகவும் வருத்தப்பட்டாள். பணத்துக்காக என்னை நேசித்தவன் ஒரு புறம், என்னை உண்மையாக நேசித்தவன், என் மரியாதைக்காக மட்டுமே மணந்த என் கணவன் மறுபுறம். எனக்கு ஒரு ஆண் நண்பன் இருக்கிறான் என்று தெரிந்த பிறகும் என் அப்பாவும் அவரும் என்னை மிகவும் நேசித்தார்கள். ஏன் என் கணவரின் அன்பை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நினைத்து அழுது கொண்டே இருந்தாள். அப்போது எல்லாவற்றையும் அப்படியே அலமாரியில் வைத்துவிட்டு தூங்கிவிட்டாள். மறுநாள் காலை தாமதமாக எழுந்தாள். மனைவி ஷர்மிளா எழுவதற்குள் கணவன் ராகுல் அலுவலகம் சென்றிருந்தான். அதனால் முதலில் குளித்துவிட்டு சேலை உடுத்தி நெற்றி நிறைய குங்குமம் இட்டு நீண்ட நேரம் பூஜை செய்து விபூதி பூசிக்கொண்டாள். முன்பு எந்த பையனும் கவனிக்காதபடி அவளுக்கு திருமணமானது என்று யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக முடியை பின்னால் விரிந்து விட்டிருப்பாள். ஆனால் இன்று 10 பேருக்கு மத்தியில் இருந்தாலும் அழகான திருமணமான குடும்ப பெண்ணை போல் மாறி சமையலறைக்கு சென்றாள். மாமியாரை அறையில் ஓய்வெடுக்கும்படி வற்புறுத்தினாள். அவள் தனியாக அனைவருக்கும் உணவு சமைத்தாள். முதலில் அவள் மாமியாருக்கு உணவளித்தாள். மாமியாருக்கு மருமகளின் இந்த மாற்றத்தை பார்த்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. பின்னர் அவள் ராகுலை அழைத்து அலுவலக முகவரியை கேட்கிறாள். ராகுல் அவனுடைய அலுவலக முகவரியை கொடுக்கும்போது ஷர்மிளா விவாகரத்து செய்ய முடிவு செய்திருக்கிறாளா என்று அவன் வருந்துகிறான். ஆனால் ஷர்மிளா சீர்திருத்தப்பட்டு தன் கணவனிடம் திரும்ப வேண்டும் என்று அவனுக்கு எப்படி தெரியும்? இதற்கிடையில் அவனுடைய மனைவி உணவுடன் ஸ்கூட்டரில் அவனது அலுவலகத்தை வந்தடைந்தாள்.
ராகுல் ஆச்சரியப்படுகிறான். ஷர்மிளாவை பார்த்து அவளிடம் கேட்கிறான், எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று. அவள் அருகில் வருகிறான். அப்பொழுது திடீரென்று ஷர்மிளா எல்லோர் முன்னிலையிலும் ராகுலை கட்டிப்பிடித்து, எல்லாம் நன்றாக இருக்கிறது, ஆனால் நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும். ராகுல் சொல் என்று கூறுகிறார். அப்போது ஷர்மிளா எல்லோர் முன்னிலையிலும் ஐ லவ் யூ, என் அன்பான கணவரே, ஐ லவ் யூ என்றென்றும் என்று கூறுகிறாள். இதை கேட்டு அலுவலகத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஆச்சரியமாக நின்று சத்தமாக கைத்தட்ட ஆரம்பித்தனர். அப்போது ஷர்மிளா ராகுலின் கையை பிடித்து அனைவரின் முன்னிலையிலும், இன்றிலிருந்து என் கணவரை 1 மாதம் ஆபீஸில் யாரும் பார்க்க முடியாது என்று சொல்கிறாள். அந்த ஆபீஸில் உள்ளவர்கள் அனைவரும் ஏன் என்று கேட்கிறார்கள். அப்போது அவள், நாங்கள் இருவரும் நீண்ட விடுமுறையில் தேனிலவு செல்ல இருப்பதாக சொல்கிறாள். ராகுல் ஷர்மிளாவிடம் கேட்கிறான், உனக்கு என்ன ஆயிற்று? அப்போது ஷர்மிளா ராகுலிடம், நான் உன்னை உண்மையாகவே காதலித்து விட்டேன் என்று கூறுகிறாள். இதை சொல்லி அவனை மீண்டும் இருக்க அணைத்துக் கொள்கிறாள். கணவனை பிரிந்து இருக்க முடியாத அளவுக்கு மனைவியின் பாசத்தை கண்டு ராகுல் மிகவும் மகிழ்ச்சியாகி விடுகிறான். இருவரும் தங்கள் வீட்டிற்கு ஒன்றாக சென்று தன் மாமியாரிடம் அனைத்தையும் கூறி மன்னிப்பு கேட்கிறாள். அதே சமயம் தந்தை மகளை பார்த்து 1 மாதம் ஆகிவிட்டது, விருப்பமில்லாத திருமணத்தால் மாமியார் வீட்டில் எப்படி நடந்து கொள்கிறாள் என்று பார்க்க கவலையுடன் வீட்டின் உள்ளே நுழைகிறார். அங்கு கண்ட காட்சியை அவள் தந்தையால் நம்ப முடியவில்லை. அனைவரும் சிரித்து பேசி மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதை கண்ட தந்தையின் கண்களில் ஆனந்த வெள்ளம். தந்தையை கண்டதும் ஓடி வந்து காலில் விழுந்து அழுகிறாள். எப்போதும் இருவரும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று ஆசீர்வதித்து, இன்றென்றும் மனநிறைவுடன் மன நிம்மதியுடன் வாழுங்கள் என்று வாழ்த்திவிட்டு சென்றார். நண்பர்களே, எப்போதும் அனைவரிடமும் அன்பு காட்டுங்கள். உங்களை நேசிக்கும் ஒருவருடன் நீங்கள் அதை செய்ய வேண்டும். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மதிக்க வேண்டும். பணத்தை விரும்புபவர் உங்களை ஒருபோதும் நேசிக்க முடியாது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும், மேலும் பகிரவும். நன்றி. சுபம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.